தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகை தான் காஜல் பசுபதி. இவங்க ஒரு மியூசிக் சேனல் தொகுப்பாளராக தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாங்க. இன்ஜினியரிங் முடித்த காஜல் சினிமா மேலே இருக்கிற ஈர்ப்பு காரணமாக தொகுப்பாளராக தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தொகுத்து வழங்கின நிகழ்ச்சி மூலமா காஜல் அவர்கள் பல ரசிகர்களை கவர்ந்தாங்க. தொகுப்பாளராக மட்டும் இல்லாமல் காஜல் பசுபதிக்கு சினிமாவிலையும் சின்னத்திரையிலையும் வாய்ப்பு கிடைச்சது. அதை பயன்படுத்திக்கிட்டு பிரபலமான நடிகர்கள் கூட சில முக்கியமான கதாபாத்திரத்தையும் நடிச்சாங்க. தென் பிரபல டான்ஸ் மாஸ்டரா இருக்கக்கூடிய சாண்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணத்துக்கு அப்புறமா காஜல் பசுபதி சினிமாவை விட்டு விலகி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சாண்டி அப்புறம் காஜல் பசுபதி இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் காஜல் பசுபதி எந்த ஒரு அட்ரஸும் இல்லாம இருந்தாங்க. இந்த நிலையில தான் விஜய் டிவில பிக் பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபல நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட சீசன் 1 தொடங்கி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த பிக் பாஸ் சீசன் 1 நிகழ்ச்சியில வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமா காஜல் பசுபதி வீட்டுக்குள்ள வந்தாங்க. இவங்க பார்க்கறதுக்கு என்னதான் டெரரா இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப அமைதியா தான் இருந்துட்டு வந்தாங்க. ஆனா மக்கள் கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தாம பிக் பாஸ் வீட்டுல இருந்து பாதிலே வெளில வந்துட்டாங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு சில படங்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எப்பவுமே ஃபேஸ்புக் ட்விட்டர்னு ஆக்டிவா இருந்த காஜல் பசுபதி இப்போ ரீசெண்டா அவங்கள பத்தி எந்த விதமான அப்டேட்டையும் விடல. வெயிட் பண்ணி பார்த்த ரசிகர்கள் ஏன் உங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பினாங்க. அப்பதான் காஜல் பசுபதி தன்னோட பரிதாப நிலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணதால தன்னோட கண் பார்வை மங்கி போயிட்டதாகவும் கண்ணுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதாவும் இதனால டாக்டர் செல்போன் யூஸ் பண்ண வேணாம்னு அட்வைஸ் பண்ணிருக்கிறதாவும் காஜல் பசுபதி ரொம்ப சோகமா சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி காஜல் பசுபதி ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம காஜல் பசுபதி தன்னோட கண் குறைபாடு நீங்கிறதுக்காக டாக்டர்ஸ் கிட்ட தீவிர சிகிச்சை எடுத்துட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தற்காலத்த சினிமாக்களுக்கு மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமா சின்னத்திரை சீரியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுல ஒவ்வொரு சேனலையும் ஒளிபரப்பாகிற சீரியலுக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. அந்த வகையில டிவியில டெலிகாஸ்ட் ஆகிற எல்லா சீரியல்களுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வாங்குறது கிடையாது. ஒரு சில சீரியல்கள் மட்டும்தான் மக்களோட கவனத்தை அதிகமாக இருக்கக்கூடியதா இருக்கும். அப்படி மக்களை கவர்ந்த ரேட்டிங்ல சன் டிவி, ஜி தமிழ், விஜய் டிவி இது மாதிரி சேனலோட சீரியல்கள் முதல் 10 இடத்தை பிடிச்சிருக்கு. அதுல முதல்ல செம்பருத்தி, 2வது நந்தினி, 3வது வாணிராணி, 4வது ராஜாராணி, 5வது பூவே பூச்சுடவா, 6வது ஈரமான ரோஜாவே, 7வது நாயகி, 8வது சின்ன தம்பி, 9வது இனிய இரு மலர்கள், 10வது யாரடி நீ மோகினி. இந்த 2 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.